இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஆடி 18 விளாக் தான் பார்க்க போகிறோம். சரி, அப்படியே நம்ம செடியில் வந்து மருதாணி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நிறைய பேர் நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா, அபி வந்து மருதாணி இட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ரொம்ப ஆசையாக இருக்குமா, கோன் வேண்டாம் மருதாணியே இட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதனால் நிறைய ஃப்ரெஷ்ஷாக தழை வந்து ரொம்ப துளுத்துருக்கு. அதனால் அதுக்கு வந்து சேர்த்து அரைக்கிறதுக்காக நல்லா இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நல்ல தாராளமாகவே கருப்பு புளியை நல்லா வந்து அலம்பிட்டு ஊற போட்டிருக்கேன் தண்ணி விட்டு. இந்த தண்ணி விட்டு அப்படியே அரைச்சிக்க போகிறோம். இந்த தழையை வந்து நல்லா நைஸாக கையால் அப்படியே சின்னதாக கிள்ளிடணும். கருவேப்பிலை கிள்ளுற மாதிரி கிள்ளிட்டு இந்த புளி தண்ணியும் போட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா மருதாணி ரொம்ப நல்லா பிடிக்கும். மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இருந்தாலும் இப்போ வெயில் டைம் தான். மருதாணி கையில் திக்காக நல்லா பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கையில் வந்து நீங்கள் அமிர்தாஞ்சனம் அப்படி இல்லைன்னா வேறு எதாவது இந்த கோடாரி தைலம்னு சொல்லுவோம்ல, ஆக்ஸு, அந்த மாதிரி தைலம், நீங்கள் தலைவலிக்கு என்ன மாதிரியான தைலம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தைலத்தை வந்து மருதாணி இட்டுக்கும்போது கையில் காலெல்லாம் நல்லா தடவிட்டு அது மேலே மருதாணி இட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக அரக்கு மாதிரி மருதாணி பிடிக்கும். மருதாணி சூப்பராக பிடிக்காத மருதாணி, பத்தாத மருதாணி கூட எப்படி நல்லா பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது வேறு மெத்தடில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ மருதாணியை அரைச்சிட்டு நம்ம இட்டுக்க போகிறோம். அடுத்தது அப்படியே வந்து ஒவ்வொன்றா விளாக் பார்க்க போகிறோம். இது வந்து ஆடி 18க்கு முதல் நாள் நைட்டுக்கு மருதாணி அரைச்சி இட்டுக்க போகிறோம். அடுத்தது வந்து அப்படியே மறுநாள் வந்து ஆடி 18 விளாகும் சேர்த்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 18 விளாக் தான் பார்க்க போகிறோம். காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. ராத்திரியே போட்டுடலான்னு நினச்சோம். ராத்திரி பயங்கர செம்ம மழை. எப்போவுமே ஆடி 18 அப்படின்னாலே அதுலேருந்து ஒரே குளிர்ச்சி ஆகிடும். நல்ல மழை பெய்யவும் ஆரம்பிக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நைட்டெல்லாம் ரொம்ப மழையாக இருந்தது. அதனால் காத்தால எழுந்து கோலம் போட்டிருக்கோம். இங்கேயும் வந்து படிக்கட்டில் இந்த மாதிரி எல்லாமும் கோலம் போட்டிருக்கோம். பாருங்கள், ஒரே தண்ணியாக இருக்குது. வாசல் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு. கிளைமேட்டும் ஒரு மாதிரி குளு குளுன்னு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்தது இது தொடர்ந்து அப்படியே ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம ராத்திரி மருதாணி அரைச்சோம் இல்லையா, ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள். அபி கையில் மருதாணி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம பார்த்த மருதாணி தான். குழந்தைய வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சுக்க முடியல அப்படின்ட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்ட தான் வச்சுருந்தா, அதுலேயே வந்து 2 மணிக்கு எடுத்துட்டோம். 11 மணிக்கு வச்சுட்டு. அதுக்கே மருதாணி ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு. கால்லையும் அந்த மாதிரி மருதாணி அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. நானுமே வந்து என் கையில் வச்சுருந்தேன் மருதாணி. இந்த மாதிரி நானும் ஒரு கையில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கால்லையுமே நானும் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாகவும் பார்க்க அழகாகவும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம பார்த்து மருதாணி அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஸ்பெஷல் நமக்கு. நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடி மருதாணி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா அரைக்கு மாதிரி பிடிக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கை காமிங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னை விடவும் அபிக்கு இன்னும் கூட நல்லாவே பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. சீச்சு உன் கை காமிடா. இங்கே வா, உன் கை காமி. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். குழந்தைக்கு பாருங்கள், பட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்லா கை பிரித்து காட்டு, பிரி கையை. பாப்பாவுக்கு அழகாக பிடிச்சிருக்கு பாருங்கள். கால் கட்டு, கால் காமி. சீச்சு கால் காட்டு, கிட்ட காட்டு. கால் நேராக வை. 2 கால் ஒன்றா வை. இந்த கால் வை. பாருங்கள், பாப்பா கால் பாருங்கள். நேராக நில்லுடா, நேராக நில்லு. நேராக நில்லு. அழகாக வச்சுருக்கா பாருங்கள். வசுவுக்கும் காலில் ரொம்ப அழகாக பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆடி மாதம் தைவெள்ளி இதிலெல்லாம் மருதாணி இட்டோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். நம்ம மருதாணி அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன அப்படிங்கிறத அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நாம் ஆடி 18க்கு சாதம்லாம் கலக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவியல் தான் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் காய் நறுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். என்னப்பா வரேன் இரு. அவியலுக்காக வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து தண்ணியிலே போட்டு வச்சாதான் நமக்கு வந்து கருத்து போகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கேரட் நறுக்கி வச்சுருக்கோம். எல்லாமே மெலிசாக ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஊசியாக நறுக்கிக்கணும். கேரட் நறுக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸும் நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்கிட்ட பூசணிக்காய் இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பூசணிக்காய் கடையில் கிடைக்கல எனக்கு. அதனால் சவுச்சவு நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு நறுக்கியிருக்கேன். இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு 5-6 காய்கிட்ட ஆகிடுது. அடுத்தது வாசனைக்கு முருங்கைக்காயும் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுனால முருங்கைக்காய் மேலே தான் நறுக்கிக்க போகிறோம். இது வந்து நம்ம மரத்துலேருந்து பறித்த முருங்கைக்காயும் வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, காயெல்லாம் நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டு கொஞ்சமாக வந்து காய்க்கு உப்பு லைட்டாக வந்து இந்த கிழங்கெல்லாம் கருக்காமல் இருக்கிறதுக்காக மஞ்சப்படியும் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு அடுத்தது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது காயில் வந்து உப்பு போட்டு நல்லா வேக வச்சிட்டோம். கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சாச்சு.
இப்போ முருங்கைக்காயை மட்டும் குக்கரில் போட்டு வேக வைக்காமல் நம்ம வந்து தனியாக வேக வச்சுருக்கோம். ஏன்னா குழஞ்சி போயிடும், எல்லா காயும் உடஞ்சிடும். அப்படிங்கிறதுனால ஒரு 2 முருங்கைக்காயை தனியாக வந்து நறுக்கி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தனியாக உப்பு போட்டு காயை வேக வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் காய் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு தேவைங்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஜலமும் பார்த்தீங்கன்னா இது வந்து காய் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த காய் வேக வச்ச தண்ணியவே விட்டு நம்ம கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி அதில் விட்டுடலாம். எல்லாத்தையும் தனியாக தண்ணி விட்டோம் அப்படின்னா அதிகமாக ஜாஸ்தியாக ஓடி போயிடும். அதனால் காய் வேக வச்ச ஜலத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் இந்த டவராவில் இருக்க ஜலத்தை ஃபுல்லாக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும். நம்ம குக்கரில் சாதம் வச்சுட்டோம். அதுக்கு முன்னாடி அவியலுக்கு காயும் வேக வச்சாச்சு. இப்போ அவியலுக்கு என்னெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் அடியில் வந்து பத்தையாக இருந்த தேங்காயெல்லாம் அடியில் போட்டுன்ட்டேன். அதுக்கப்புறம் நான் தாராளமாக 1 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். அவியலுக்கு கூடுதல் தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு 4-5 பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்து அரைச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுருக்கேன். தாராளமாக 1 மூடி அளவுக்கு தேங்காய். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஜலத்தை நிறைய விடாமல், தண்ணியை நிறைய விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக வந்து நம்ம தேங்காய் சட்னி மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப ஜாஸ்தியாக வந்து தண்ணி விடக்கூடாது. ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக ஓடிடும். காய் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு திக்காக இருக்குது வேக வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த காய் வந்து அதில் ஜலம் இருக்கும். அந்த தண்ணியை வந்து நிறைய இருந்தது அப்படின்னா எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க, கீழே போட்டாதீங்க. தேவைங்கிற போது நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அரைவையெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி தேவை அப்படிங்கிற போது அந்த தண்ணியை விட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவியலுக்கு அரைக்கிற போது அதுலேயே வந்து 1 ஸ்பூன் இல்லை அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நீங்கள் இந்த தேங்காய் பச்சை மிளகா அரைக்கும் போது அரைச்சிட்டிங்க அப்படின்னா அவியல் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக போயிட்டால் கூட காய் வேகும்போது இந்த அரிசி மாவு சேர்க்குற போது நல்லா பைண்ட் ஆகிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் டேஸ்ட் எதுவும் மாறாது. அது மாதிரி 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வெறும் தேங்காய் பச்சை மிளகா மட்டும் தான் அரைக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கெட்டியாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து அவியலில் வந்து தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் அரைச்சதை வந்து விழுத நல்லா சேர்த்து நல்லா கலந்துட்டோம் பாருங்கள், கெட்டியாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து தயிர் விட்டுக்கலாம். இந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு தூக்கி வச்சுக்கலாம். ரொம்ப புளிப்பு இல்லாமல் திட்டமாக விட்டுக்கோங்க. நான் வந்து இதால் ஒரு மீடியமான கரண்டியில் 4 கரண்டி விட்டுருக்கேன். இதை நல்லா நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அவியலை அடுப்பில் வச்சுட்டோம். தயிர் விட்டதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கெட்டி இருக்கணும். நம்ம தயிர் சேர்த்து கலக்கும்போது தானாகவே கொஞ்சம் லிக்விட் ஆகிடும். ஏன்னா உப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பாருங்கள். எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அப்படியே வந்து ஜலம் ஒழுகிற மாதிரி, தண்ணி ஒழுகிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா ஒரு கொதி வரணும். இந்த தேங்காய் பச்சை மிளகா ஜீரகம் இது கொதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 2-3 தடவை கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிச்சதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம தேங்காய் எண்ணெயில் ஜீரகம் மட்டும் தளிச்சு கொட்டினா போதும். மேலாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கலரும் போது காயை வந்து ஜென்டிலாக கலக்கணும். அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ இது கொதி வரட்டும். இப்போ அடுத்தது வந்து நம்ம தேங்காய் சாதத்துக்கு தளிச்சு கொட்டிக்கலாம். தேங்காய் சாதம் காத்தால் பண்ணுறது ராத்திரி வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து நல்லா தாராளமாக இதே மாதிரி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே கடுகு போட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். அடுத்தது இதுலேயும் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கும் வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். எல்லாம் வந்து அப்படியே நல்லா வறுபடட்டும். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து இது பண்ணிக்கலாம். பெருங்காய பொடி இதில் போட்டுக்கலாம். ஆனால் தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. அடுத்தது இதுக்கு வந்து கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்கோம். காரத்துக்கு ஒரு 2-3 பச்சை மிளகா, கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் நீங்கள் முரத்தில் பாத்திரத்தில் இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா தேங்காயை வந்து நல்லா வெள்ளையான போர்ஷனாக பார்த்து திருக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 3 மூடி அளவுக்கு தேங்காய் திருக்கி எடுத்துருக்கேன். இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம்.
எலுமிச்சம்பழ சாதம் மாதிரி புளிஞ்சாதம் மாதிரி தேங்காய் சாதத்தை கையால் கலக்காதீங்க. நான் இப்போ தேங்காய் பூவை மட்டும்தான் எடுத்து இதில் போடுறேன். நீங்கள் கையால் போடுறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது பூ போடும்போது ஒன்றும் தப்பு இல்லை. சாதத்தோடு சேர்ந்து கலக்கும் போது தான் கையால் கலக்கப்படாது. அந்த மாதிரி கலந்தோம் அப்படின்னா வீணாக போயிடும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சாதத்துக்கு எப்பயுமே சாதத்தில் உப்பு போடக்கூடாது. தேங்காய் வதக்கும் போது தேங்காயிலே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அதோடைய ஈரத்தன்மை அதிக போகாமலும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாதம் ராத்திரி வரைக்கும் கெட்டு போகாது. இதுக்கு முதல் டிப்ஸே என்னென்னா, தேங்காய் வதக்கும் போதே அதுலேயே உப்பு போட்டுடணும். நிறைய பேர் சாதத்தில் தான் போடுவா, தேங்காயை வெறுனை தான் வதக்குவா. அந்த மாதிரி வதக்காதீங்க. சாதத்துக்கு போட்டால் எந்த அளவுக்கு உப்பு போடுவோமோ அந்த உப்பை சேர்த்து தேங்காயிலே போட்டுடலாம். நான் வந்து தாராளமாக ஒரு நார்மல் ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன். நம்ம சுவாமி நேவேதியெல்லாம் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூவை வந்து ரொம்ப நாழி வந்து செவக்க வதக்கக்கூடாது. உப்போடு சேர்த்து வதக்கும்போது தேங்காய் பூவும் வெள்ளையாக இருக்கணும். அப்போ தான் சாதம் பார்க்கும்போது வெளுப்பாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இது அடுப்பில் இதை வதக்கிட்டு சாதத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற வச்சுட்டு இந்த சாதம் பாண்லியில் இருக்கும்போதே, இந்த தேங்காய் பூ அடுப்பில் இருக்கும்போதே சாதத்தை இதில் எடுத்து போட்டு சேர்த்து ஒரு 2 பிரட்டிட்டேல் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணணும். இந்த தேங்காய் பூ பாண்லி அடுப்பிலே இருக்கணும். சாதம் ஆறினதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த பாண்லியில் போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு பொறுமையாக கலந்து விடணும். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது தான் சாதம் வந்து கலரும் மாறாமல் இருக்கும், அதே சமயத்தில் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இதையும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழ சாதத்துக்கு ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டிக்கலாம். சாதம் வடிச்சிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் சாதத்தை ஆற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழ சாதத்துக்கு நம்ம நல்லெண்ணெயை விட்டு நல்லா ஆற வச்சிட்டோம் அப்படின்னா, புளிஞ்சாதமாக இருக்கட்டும், எலுமிச்சம்பழ சாதத்துக்கு ஆயில் விட்டு இல்லை நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சிடணும். தேங்காய் சாதத்துக்கு ஆற வைக்கும் போது தேங்காய் எண்ணெய் விட்டு ஆற வச்சிடணும். அப்போ தான் அந்த சாதம் சூடாக இருக்கும்போது எண்ணெய் விட்டுட்டோம் அப்படின்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் உதிராக இருக்கும். அந்த மாதிரி ஆற வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எலுமிச்சம்பழ சாதத்துக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுருக்கேன். அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே போட்டுருக்கேன். இப்போ இது நல்லா வந்து அப்படியே கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். இதுலேயே வந்து பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். ஆனால் தாராளமாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு அதே மாதிரி முந்திரியும் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு போட்டுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க சாப்பிட்லன்னா கூட கண்டிப்பாக முந்திரி பருப்புக்காக சாப்பிட்டுடுவா. இப்போ இந்த எண்ணெயில் வந்து நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் இது செவக்கட்டும். இப்போ 1 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாதத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி கண்டிப்பாக போடணும். பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுடணும். இஞ்சி போட்டால் தான் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இதோட சேர்த்து கலந்துக்கலாம். எல்லா சாதமும் பண்ணி முடிச்சிட்டோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம். இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துலாம் வாங்க. இதில் வந்து தயிர் சாதம் முழுக்கவே நிறைய பால் விட்டு கொஞ்சமாக புளிப்பு இல்லாமல் தயிர் விட்டு நல்லா மேஷ் பண்ணி, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக இதில் 2 ஸ்பூன் வெண்ணெயும் போட்டு நல்லா வந்து மசிச்சு சாதத்தில் தயிர், பால், வெண்ணெயெல்லாம் சேர்த்து கடுகு, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பொடி தாளித்து கொட்டி தயிர் சாதம் ரெடியாக இருக்குது. அடுத்தது தேங்காய் சாதமும் நீங்கள் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க. முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சூப்பரான வெள்ளை இருக்குது பாருங்கள் தேங்காய் சாதம். இந்த மாதிரி மெத்தடில், நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்காய் சாதமும் பண்ணியாச்சு. அவியலும் பண்ணிவிட்டு மேலாக தேங்காய் எண்ணெயில் ஜீரகத்தை தாளித்து கருவேப்பிலையும் தாளித்து கொட்டி நல்லா கலந்தாச்சு. அவியல் வந்து ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து புளிக்காய்ச்சல் வீடியோ சமீபத்தில் தான் போட்டிருந்தேன், அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதிலே வந்து வேர்க்கடலை எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ இதுக்கு தனியாக தாளிப்பு எதுவும் தேவையில்லை. புளிஞ்சாதமும் நல்லா வந்து கலந்தாச்சு பாருங்கள். இதிலே வேர்க்கடலையெல்லாம் இருக்குது. புளிஞ்சாதமும் கலந்தாச்சு. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாதமும் கலந்துட்டோம். எலுமிச்சம்பழ சாதம் கலக்கும் போதும் தாளித்து கொட்டும்போது பார்த்துருப்பீங்க, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்புலாம் தாளித்து கொட்டி சூப்பரான மெத்தடில் வந்து எலுமிச்சம்பழ சாதத்துக்கு ஹைலைட்டே வந்து இஞ்சி தான். அது போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ஆடி 18ஆம் பேருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது காத்தால கோலம் போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில கிளிப்பிங் வந்து பார்த்துருக்கோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நான் பண்ண மாதிரி தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழம் சாதம் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.